ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெய்னாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கம்பு தோசை மாவுக்கு ஊற வச்சு அரைச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இந்த ரெசிபி ஏற்கனவே ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு சின்ன விஷயத்த முன்னாடியே சொல்லிடுறேன், வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்க போகுது. அதனால் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் உட்காந்து பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஷார்ட்ஸும் நான் அப்லோட் பண்ணலை, அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் இந்த லாங் வீடியோ இருக்க போகுது. முகில காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். 9 மணிலிருந்து தான் நான் வீடியோவே எடுத்தேன். 6 மணிலேருந்தே எடுக்கலான்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா, காலையில் எந்திரிச்சு வர்றதே கொஞ்சம் லேட் ஆயிடுது. என்ன சிம்பிளாக செய்ய முடியுமோ அதை பேக் பண்ணி கொடுத்துட்றேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸுமே கன்சிஸ்டண்ட்டாக நான் போடாத காரணம் அதுதான். நைட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுது. காலையில் எந்திரிச்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறத வீடியோவும் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ண முடியறதில்ல. முகில ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்களுக்கு. சீரியல்ஸ் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு கிரைண்டரில் மாவுக்கு போட்டிருக்கேன். அது அரைச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே அதுக்குள்ளே லஞ்சு செய்யணும். ஏன்னா 10 மணிக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். அது வரைக்கும் குட்டி பையனை பார்த்துக்குவார். ஸோ அவர் போய் உட்கார்றதுக்குள்ளே எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அதை செஞ்சு முடிச்சுக்குவேன். இல்லைன்னா பையன் செய்ய விட மாட்டான். அதை நீங்களே கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. சிம்பிளான ஒன் பாட் ரெசிபி தாங்க இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் டிஷ்வாஷர்லேருந்து பாத்திரத்தை எடுத்து வைக்கல. அதே மாதிரி கையில் கழுவின பாத்திரத்தையும் எடுத்து வைக்கணும். அரிசியும் பருப்பு சாப்பாட்டு தான் வந்து வைக்க போகிறேன். அதனால் அரிசி பருப்பெல்லாம் இப்போவே ஊற வச்சுட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி பருப்பும் ஊறிடும். நமக்கு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். குக்கரில் சாப்பாடு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வடித்து தான் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு அரை மணி நேரமாவது அரிசியை ஊற வைங்க. அது எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி பருப்பு சேர்த்து நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா பருப்பையுமே ஊற வச்சுருங்க. அரை மணி நேரமாவது அது ஊறணும். இப்போது அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு 2.5 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். இது ஒன்றாவே நான் ஊற வச்சுருவேன். ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஒர்க்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் செய்வேன். எனக்கு என்னமோ சமையல் டக்குன்னு ஆகிற மாதிரி இருக்குங்க. இந்த ஃப்ரிட்ஜிலிருந்து காய்கறிகள் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்கிறது, அதுக்கப்புறம் அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கிறது, புளி ஏதாவது சேர்த்துக்க போகிறோன்னா அதையும் ஊற வச்சுருவேன். தேங்காய் பூ காய்க்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த ஷ்ரெட்டட் கோகோனட் வந்து நமக்கு ஃப்ரோசனில் தான் வரும். அதையுமே ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வைக்கிறதுன்னு இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோன்னா சமைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே தண்ணியில் கழுவி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக அது உணர்ந்துடும். கருவேப்பிலையெல்லாம் ஈரத்தோடு நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டோம் அப்படின்னா அடுப்பு என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் முன்னாடியே நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் நான் தண்ணியில் அலசி நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன். அப்படி வச்சோன்னா சீக்கிரமாகவே அழுகி போயிடுது. அப்படியே ஈரத்தை மட்டும் உணர விட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். எப்படியும் இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதில் ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ டிஷ்யூ பேப்பர்லேயோ அதை விரித்து விட்டுட்டு நல்லா ஈரம் போனதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். எப்போ நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேனோ அப்போ எடுத்து நல்லா கழுவிடுவேன். இங்கே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் சைட் பை சைட் போய் மாவையும் அப்பப்போ பார்த்துக்கணும், தண்ணி தெளித்து விடணும். இன்னொன்று மாவு வந்து இன்றைக்கி நான் தோசைக்கு மட்டும்தான் அரைக்க போகிறேன். அதனால் எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சு அரைக்கிறேன். இட்லிக்கும் வேணும் அப்படின்னா உளுத்தம் பருப்பு தனியாக ஊற வச்சு தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு அரைச்சி எடுக்கும்போது மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு தோசை. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அதனால் உப்புக்கல்லை நான் இப்போவே சேர்த்து ஒரு சுற்று வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுவேன். 1.5 கை அளவுக்கு நான் சேர்க்குறேங்க. இது உப்போட உரப்பை பொறுத்தது. சில உப்புக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல உரப்பாகவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் தான். எல்லாமே கிளாஸ் தான். ஃப்ரிட்ஜுக்கு தேவையான கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் ஒரே கேபினெட்டில் வச்சுருக்கேன். அப்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இங்கே ஒரே ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் டிப் நான் சொல்லிக்கிறேன். ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு கேபினெட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ட்ராயராக இருக்கலாம். அது எப்படி இருக்கணும்னா ஃபங்க்ஷனலாக இருக்கணும். இப்போ டெய்லி அதை எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது எடுக்கிறக்கும் வைக்கிறக்கும் ஈஸியாக இருக்கணும். எல்லாமே ஒரே இடத்துல இருக்குன்னா நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாயிரும். அப்படி தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு தேவையான விஷயத்தையே 2 கேபினெட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தனியாக, கிளாஸ் கண்டெய்னர் தனியாக அப்படி நம்ம அடுக்கிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த கேபினெட்டை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா
ஃப்ரிட்ஜுக்கு தேவையான எல்லா பாக்ஸுமே இதிலிருந்தே நான் எடுத்துக்கலாம். அப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில காலையில காஃபி குடிக்கிறக்கே மறந்தாச்சு. எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் குடிப்போம். அவரு தான் காஃபி போட்டிருந்தாரு காலையில. எப்படியோ மறந்துட்டேன். அதனால தான் கொண்டு வந்து குடுக்குறாரு. இந்த ஹோஸு 2, 3 நாளா வெயில்லயே தாங்க இருக்கு. இன்னைக்கு தான் ஒரு வழியா நேரமும், காலமும் கூடி வந்திருக்கு. அத சுருட்டி எடுத்து வைக்கிறக்கு. வெளியில இந்த மாரி வந்து உட்காந்துட்டோம்னா, அவ்வளவு சீக்கிரத்தில உள்ள போறக்கு விடவே மாட்டான். இங்கேயே தான் விளையாண்டுட்டு இருக்கணும் அப்படிம்பான். குளவி இருக்கு இல்லைங்களா? அது கொஞ்சம் நெறையாவே சுத்துது. இந்த வாஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே நெறைய வெரைட்டி இருக்குங்க. கொடுக்கு இருக்கிறது, இல்லாதது அப்படின்னு இருக்கும். எங்களுக்கு அது எதில கொடுக்கு இருக்குன்னுலாம் தெரியாது. பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து வந்து அப்பப்போ இந்த மருந்து அடிச்சுட்டு போவாங்க. லாஸ்ட் டைம் என்ன ஆயிருச்சு, அவங்க ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டாங்க. கருவேப்பிலை செடி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அடியில கூடு கட்டியிருக்கு. நாங்க அந்த சைடு பார்க்கவே இல்ல. நாங்களும் மிஸ் பண்ணிட்டோம். பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து வந்தவங்களும் பார்க்காம போயிட்டாங்க. அது அங்கேயே இருந்திருக்கு. எழிலோட பர்த்டே அன்னைக்கு காலையில வெளியில விளையாண்டுட்டு இருந்தான். அவன் அங்கே போய் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கையில் ஒன்று கொட்டிருச்சு. பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போவுமே அவன் செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான். இப்போ கூட பார்த்தீங்களா, அவங்க அண்ணன் சொல்லியிருக்கானா, எழில் நான் இல்லாதப்போ அங்கே அது வாட்டர் மெலனா இல்லை மஸ்க் மெலனா என்னன்னே தெரியாமல் ஒன்று முளைச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அதை நீ தண்ணி ஊற்றி பெருசு பண்ணிடு, அம்மா மறந்துடுவாங்க அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு போயிருக்கானா. அதனால அண்ணா அண்ணா அண்ணி அண்ணினா தண்ணிங்க அவன் பாஷையில். அண்ணா அண்ணி விட சொன்னா அப்படின்னு போய் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி செடிக்கு தண்ணி விடுறானே அப்படின்ட்டு தான் அன்னைக்கும் நாங்கள் விட்டுட்டோம். பார்த்தா குளவி கடிச்சிருச்சு. அதிலிருந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து வர சொல்லி அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். இருந்தாலுமே கொஞ்சம் பயமாக இருக்குங்க. எங்கேருந்து வரும் அப்படின்னே தெரியாது இல்லையா? ஆள் இருக்கணும், யாராவது ஒரு ஆள் அங்கே இருந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சும்மாலாம் பேக்யார்டை திறந்து விட்டு நீ பாட்டுக்கு போய் விளையாடு அப்படின்னு விட முடியறதில்ல. அவங்க அப்பா கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சு, மீட்டிங் இருக்குன்னு மேலே போயிட்டாரு. அது வரைக்கும் கிச்சன் பக்கம் வந்திருக்கவே மாட்டான். ஏன்னா அவங்க அப்பா விட்டுருக்க மாட்டார். இப்போ அவர் போயிட்டார் இல்லையா, இனி பாருங்கள் எத்தனை தடவை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு. அவனுக்கு அந்த தண்ணியில் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. சும்மா சும்மா கை கழுவுவான், டவலில் துடைப்பான், அதுக்கப்புறம் இறங்கி போயிடுவான். திரும்பவும் வருவான், இதே வேலை தான் பண்ணுவான். அவனுக்கு என்னென்னா இப்போ பாத்திரமெல்லாம் கழுவணும். நான் கழுவுறேன் இல்லையா, அதே மாதிரி பாத்திரத்தை கழுவிக்கிட்டே இருக்கணும். நான் கிச்சனில் இருக்கும்போது மட்டும்தான் இல்லைங்க, நான் சோஃபாவில் போய் உட்காந்துருந்தேன் அப்படின்னாலுமே அவர் இங்கே தான் வருவார். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு போகணும். அது கரெக்டாக அந்த டோரில் கீழே ஒரு லாக் இருக்குங்க. லாக் போட்டிருக்கோம் கீழே டோருக்கு. அது அவனுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆயிடுச்சு. அதில் காலை ஏறி அதில் வச்சுட்டு அழகாக நின்றுக்குவான். அவங்க அண்ணனுக்கு காலையில் ஃப்ரூட்ஸு, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி இதெல்லாமே கழுவி போட்டு கொடுத்தேன். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் கழுவி வச்சுருவேங்க. காலையில் ஸ்நாக்ஸ் டைமுக்கு எழிலுக்கு நான் கொடுத்துருவேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே எப்படியும் சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா, 7 மணிக்கே எடுத்து வெளியில் வச்சு கழுவும் போது ஒரு 11 மணிக்கு இவனு கொடுக்குறப்ப கரெக்டாக இருக்கும். அதை அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த க்ரீன் கலரில் கெட்டிலுக்கு பக்கத்தில் இருக்கும். அது எப்படி தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல, பார்த்துட்டான். நடந்து போய்கிட்டு இருந்தவன் டக்குன்னு பார்த்து, அது ஸ்நாக்ஸ் கப்பு அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதை எடுத்து இப்போவே சாப்பிடணும் அப்படின்னா, நான் ஒரு 11 மணிக்கு தான் கொடுப்பேன். மணி இப்போ தான் 10 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போவே பார்க்கவும் எனக்கு போச்சு, இனி அடுத்த ஸ்நாக்ஸுக்கு என்னடா நம்ம கொடுக்குறதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வேறு வழி இல்லை, பார்த்துட்டான் இல்லையா, கொடுத்து தான் ஆகணும். அதுலேயும் ப்ளூபெர்ரினா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. கொண்டு போய் கொடுத்துட்டேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மாவு அரைச்சி முடிச்சாச்சு இல்லையா, இனி அது எல்லாத்தையும் எடுத்து மாற்றணும். மில்லட் சேர்த்து நம்ம அரைக்கும் போது சீக்கிரமாகவே ஃபெர்மெண்ட் ஆகி வந்துருங்க. அதனால ரொம்ப கையில் போட்டு அடித்து கலக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இதுலேயும் தோசைக்குங்கிறனால எல்லாமே ஒன்றா தான் அரைச்சிருக்கேன், எல்லாம் கலந்து தான் இருக்குது. அதனால தான் கிரைண்டரில் அப்படியே விட்டுருந்தேன். இனி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். லைட்டாக மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். இதுவே இட்லி தோசை மாவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா கைவிட்டு நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும்.
என் வீட்டுக்காரர் தான் சொல்லுவார், ப்ரெஷர் குக்கரில் விசில் வரும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு புஸ் புஸ் அப்படின்னு லைட்டாக ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு கட்டத்தில் புஸ் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் அம்மா இப்போ தான்டா ஃபஸ்ட்டு விசில் விட ஆரம்பிச்சிருக்கா, ப்ரெஷர் வந்து மவுண்ட் ஆகிட்டே இருக்குது, எப்போ ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும்னு தெரில, அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா அப்படிம்பாரு பசங்கக்கிட்ட. எனக்கு இப்போ அதுதான் ஞாபகம் வருது. இப்படியே தாங்க ஃபஸ்ட் டைம் வரும்போது, செகண்ட் டைம் வரும்போது கொஞ்சம் நம்ம அப்படியே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் கோவம் வந்துடும் எனக்கு. மிரட்டுனாவும் சரி, இல்லை கொஞ்சம் கத்துனாலும் சரி, எழில் வயசில் இருக்கிற பசங்க கேட்கவே மாட்டாங்க. அதுதான் கஷ்டமே. பசங்கக்கிட்ட மட்டும் நம்ம எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் அது வேலைக்கே ஆகாது. அது எப்பேற்பட்ட பொறுமையாக இருந்தாலும் சோதிச்சு பார்த்துருவாங்க. அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி என்னமோ பண்ணுன்னு நான் விட்டுட்டேன். கிரைண்டர் துடைக்கும் போதே சுற்றி இருக்கிற அந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே துடைச்சி விட்டுருவேன். கையோட கை முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி நம்ம துடைக்க வேண்டாம். மதியம் சமைக்கிறதுக்கு மிக்ஸி நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு வேளை நான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிவிட்டு அதையுமே துடைச்சி விட்டுருவேன். எந்த கிச்சன் அப்ளையன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் அதை அப்போவே கையோடு துடைச்சி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். டீப் க்ளீனிங் பண்ணும்போதுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா தான் கஷ்டம். நான் அந்த துணி எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னுமே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது. இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாவில் சமீப காலமாக நான் டிஎம் எதுவுமே பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லைங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்சனல் மெசேஜுக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். காரணம் இப்போது நிறையா ஸ்கேம் நடக்குது. உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதிலிருந்து எனக்கு ஹேக் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா. அதனால தான் நான் பர்சனல் மெசேஜஸ்க்கு பெருசாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. பப்ளிக் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் அதில் கேளுங்க. இந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு கவுண்டர் டாப் இருக்குது. அந்த இடத்துல நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டோன்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஏன்னா நல்லா வெயில் அடிக்கும். அதனாலேயே 2 ட்ரெயின் பேஸ்கெட்டையுமே நான் அங்கே தான் வச்சுருக்கேன். இது 2மே இந்தியாவில் இருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன். நிறையா வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்கிறேன். முன்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு சலிச்சே போயிருக்கும். ஏம்மா நீ இத்தனை தடவை சொல்கிறேன்னு. எனக்கு டெய்லி இதை பற்றி கேட்குறாங்கங்க. அதனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இனி அடுத்து சமையல் வேலையை பார்க்க வேண்டியது தான். சிம்பிளான லஞ்ச் தாங்க நான் மோஸ்ட்டாக பிளான் பண்ணுவேன். வாரத்தில் 3 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் வீட்டில். வீடு கூட்டுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணிடுவேன். 1 பாட் ரெசிபி, அப்படி இல்லைன்னா வெரைட்டி ரைஸு, ஏதாவது ஒரு துவையல், சிம்பிளாக ஒரு ரசம், இல்லைனா ஒரே ஒரு குழம்பு, இப்படி தான் பிளான் பண்ணுவேன். அதுலேயும் அரிசி பருப்பு சாப்பாடு ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. அதனால தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டு சைடில், அதாவது எங்கள் அம்மா, அம்மிச்சி அவங்கெல்லாம் எப்படி செய்வாங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், 2 மல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை வந்து கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கக்கூடாது. இல்லைனா அம்மியில் கூட நீங்கள் இடிச்சுக்கலாம். அது போட்டு தான் அரிசியும் பருப்பு செய்வாங்க. அப்படி தான் நான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். அதனால எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கிறது இல்லைங்க. அவருக்கு சிம்பிளாக இருக்கணும். பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டு தாளிக்கணும். அது எங்கள் மாமியார் வீட்டில் செய்கிற மாதிரி ஸ்டைலு. அவினாசி சைடில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் செய்வாங்க. அரிசியும் பருப்புலேயே நிறைய மெத்தட் இருக்குங்க. ஊருக்கு ஒரு சேஞ்ச் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தடவை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தடவை அப்படின்ட்டு செஞ்சுக்குவேன். பசங்க எப்படி செஞ்சாலும் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, எங்கள் மாமியார் செய்கிற மாதிரி இப்போ வரைக்கும் என்னால் செய்ய முடியறதே இல்லைங்க. மேபி அது அரிசி, தண்ணி அந்த டேஸ்ட்டுனால மாறுதான்னு எனக்கு தெரியலை. எங்கள் அம்மிச்சி, எங்கள் அம்மா செய்கிற மெத்தட் கூட கிட்டத்தட்ட நான் மேட்ச் பண்ணிடுவேன் டேஸ்ட்டை. ஆனால் எங்கள் மாமியார் செய்கிற மாதிரி இப்போ வரைக்கும் என்னால் ஒரு தடவை கூட கரெக்டாக கொண்டு வர முடியல. நானும் ஒவ்வொரு தடவையும் இப்போ அந்த டேஸ்ட் வந்துருச்சான்னு கேட்பேன் அவர்கிட்ட. இல்லையே, வரலையே அப்படின்ட்டு தான் சொல்லுவார். அப்பப்போ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்கிறதும் உண்டு. ஆனால் எனக்கு தெரியும் இல்லைங்களா, நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு அந்த டேஸ்ட்டை வந்து மேட்ச் பண்ண முடியறதில்ல. ஒன்றுமே போட மாட்டாங்கங்க. பச்சை மிளகா தான் காரத்துக்கு போடுவாங்க. எண்ணெயில் கடுகு, சீரகம் தாளித்து பூண்டு போடுவாங்க. ஸோ மெத்தடு நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டு வர்றதே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும். ஆனாலுமே அந்த டேஸ்ட்டு கிட்டத்தட்ட கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு டைமும் செஞ்சு பார்ப்பேன். சரி, என்னைக்கு வருதுன்னு தெரியலை. எண்ணெயில் கடுகு, சீரகம், பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி 1 மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. சும்மா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அதுதான் கணக்கு. ஆனால் நமக்கு ஒரு டைம் நம்ம அரிசி சமைச்சு பார்க்கும்போது தெரியும் இல்லையா, எவ்வளவு தண்ணி சேர்த்தா குழஞ்சி வருது அப்படின்னு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, 1/2 டம்ளர் மட்டும் குறைச்சிக்கிறது. இப்போது மொத்தமாக 3 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். 5.5 டம்ளர் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். 6 சேர்க்காமல் 5 சேர்த்துருக்கேன்.
12 மணிக்கு ஒரு நேப் எடுப்பான். அப்போ கொஞ்சம் பால் குடுத்து தான் தூங்க வைக்கிறது. அதுக்காக தான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். ரொம்ப பாயில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. அந்த சில்னஸ் போகிறதுக்காக மட்டும் சூடுபடுத்தியிருக்கேன். ஓய், இந்த வர்றேன் அம்மா, வந்துட்டேன். எழில் ஏதா கண்டுக்குதான் பாரு. ஏய் எழிலு, என்னடி பண்ற? ஓய், இங்கே தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். நான் சொன்ன மாதிரி 5.5 கப் தண்ணி தான் நான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டாவே கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? அதுக்குள்ளே கிச்சன் சிங்கில் இந்த சாப்பிங் போர்டு, கத்தி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கழுவிடுவேன். கைக்கு கை பாத்திரத்தை அப்போவே கழுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிச்சன் சிங்க்கும் நிரம்பி வழியாது. டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறத வேறு ஒரு வீடியோவில் காட்ட சொல்லியிருந்தீங்க. ரொம்ப பெருசாக எனக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதில் சொல்ல தெரியுமான்னு தெரியலங்க. ஏன்னா சும்மா அப்படியே லோட் பண்ணுறது தான். எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அப்படியே லோட் பண்ணிடுவேன். இந்த எவர் சில்வர் ஐட்டம், அதுக்கப்புறமா செராமிக்கு, கிளாஸ் ஜார்ஸு, பிளாஸ்டிக்லேயே வந்து டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னே இருக்கும். அது மட்டும்தான் நம்ம அதில் லோட் பண்ண முடியும். இந்த குக்கர், மிக்ஸி ஜார் இதெல்லாமே அதில் போட முடியாது. ஸோ நம்ம இந்தியன் குக்கிங்கில் இதுதான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். அதனால் கையில் கழுவுறதுமே இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும். டிஷ்வாஷரை லோட் பண்ணியும் விட்டுருவேன், கையிலையும் பாத்திரத்தை கழுவிட்டு தான் இருப்பேன். இங்கே ஸ்டீம் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்படி தாங்க இருக்கும் இந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். ஒரு அப்பளமோ ஊறுகாயோவே போதும் இதுக்கு. இன்றைக்கி தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்தியன் காய்கறிகள் எதுவுமே இல்லை. அதனால தான் பொரியல் செய்யலை. தயிர் மெயினாக வேணுங்க. தயிர் இல்லைன்னா இதை சாப்பிடவே முடியாதும்பாங்க. நான் சாப்பிட மாட்டேன் எப்படியும். அதனால எனக்கு ஒரு காயே போதும். பசங்களுக்கு அவருக்கெல்லாம் கண்டிப்பாக தயிர் இருக்கணும். தயிரில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா. பால் ஆறிருச்சு. அதை அப்படியே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பூனைக்குட்டியெல்லாம் பாலை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கான். கொஞ்சம் வேலை இருக்குது. கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து தயிரெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா இனி போய் அவனை தூங்க வச்சிடலாம். இப்போ அவன் கையில் பாலை கொடுத்துட்டோன்னா எல்லாமே என்ன பண்ணுவான், ஓப்பன் பண்ணி கீழே கொட்டிடுவான். அது அப்படியே பாட்டிலை போட்டு ஆட்டிகிட்டே இருந்தால் கீழே ஒழுகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிடுவான். அதுக்காக தான் கேட்குறான். பால் குடிக்கிறக்காகலாம் சார் கேட்கவே இல்லை. அப்படியே நான் கொடுத்தாலும் சோஃபாவில் ஏறி உட்காந்து ஒரே கல்ப்பில் குடிச்சிட்டு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. தூங்க மாட்டான். ஒரு ஆள் போய் பக்கத்தில் பெட்டில் உட்காந்து பாலை கொடுத்து அப்படியே தூங்க வச்சுட்டோன்னா 2 மணி நேரம் சார் நேப் எடுப்பார். அதுக்காக தான் நான் பார்க்குறேன். அப்போ நானும் என்ன பண்ணுவேன்னா, வேலையெல்லாம் இல்லைன்னா தூங்கிடுவேன். இல்லை வீடியோ எடிட்டிங் ஏதாவது பண்ணணுன்னா அதே ரூமில் தான் உட்காந்து பண்ணணும். பக்கத்தில் ஆள் இல்லை அப்படின்னா இப்போல்லாம் 1 மணி நேரத்துலேயே எந்திரிச்சு வந்துடுறான். 2 மணி நேரம் அட்ட ஸ்ட்ரெச்சில் தூங்க வைக்கணுன்னா அந்த ரூமில் ஒரு ஆள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்குமே போய் பெட்டில் படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சோம்பேறித்தனம் வந்துடுது. திரும்ப எந்திரிச்சு வந்தெல்லாம் இந்த வேலை பார்க்கவே முடியலைங்க. அதுக்காக தான் அவசர அவசரமாக இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டவ்வெல்லாம் இப்படி தொடச்சி விட்டுட்டோன்னா இனி சாயந்தரம் டீ போடுறதுக்கு தான் கிச்சனுக்கு வருவோம். அதுவும் எப்போவுமே டீ டைமில் அவர் பார்த்துக்குவார். டின்னர் தான் நான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலையில் இந்த 12 மணி வரைக்கும் தான் எனக்கான டைம். அதுக்குள்ளே என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இனி சாயந்தரத்துக்கு மேலே தான் எனக்கு வேலை இருக்கும். நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தா பூனைக்குட்டி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. விடுற மாதிரி இல்லை பாலை. தயிரும் மோரும் மட்டும் வெளியில் எடுத்து வச்சா எனக்கு வேலை முடிஞ்சதுடா, இருடா வர்றேன் அப்படின்னா கேட்கவே மாட்டேன்றாங்க. பாய் எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. பாய், குட் நைட். குட் நைட். பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய், குட் நைட். குட் நைட்.
இன்னும் டாய்ஸ் ஏரியா, லிவிங் ரூமு இதெல்லாம் க்ளீன் பண்ணலைங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானுமே அன்னைக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். சாயந்தரம் முகில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் 2 பேருமே விளையாடுவாங்க. அதனால அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். முகில் வந்துட்டான் ஸ்கூல்லேருந்து. குளிச்சுட்டு சார் சாப்பிட்டுட்டாரு. 2 பேரும் விளையாண்டுட்ருக்காங்க. 7 மணிக்கே ஸ்கூல் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே லஞ்ச் டைமும் வந்துடும் அவங்களுக்கு. ஸ்நாக்ஸ் என்ன தான் கொடுத்து விட்டாலும் அதுவும் பசி தாங்காது இல்லையா? வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு சாப்பிட வச்சுடுவோம். இந்த கொஞ்ச நேரம் கலேபரமாக இருக்குங்க. எழிலும் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கிறதுனால பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். 2 பேரும் ஆட்டம் அலப்பற தாங்கவே முடியாது. நம்ம பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிற மாதிரி இருக்கும். பாலெல்லாம் தலையில் வந்தெல்லாம் பல தடவை எனக்கு விழுந்து அடிபட்டிருக்கு. மூக்கு மேலேயே விடுவாங்க. அன்னைக்கு முகிலுக்கு மேக்ஸ் கிளாஸ் இருந்ததுங்க. டைக்வாண்டோ வந்து வாரத்தில் 4 நாள் தான் இப்போ போகிறான். ஒரு நாள் மேக்ஸுக்குன்னு போட்டிருக்கோம். அதனால் கிளம்புறக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. நான் அதுக்குள்ளே லஞ்ச் பாக்ஸ் கழுவுறது, டிஷ்வாஷரை அன்லோட் பண்ணி திரும்பவும் சாப்பிட்டதெல்லாம் அதில் லோட் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணுறது டின்னர் முடிச்சுட்டு தான் மறுபடியும் ஒரு தடவை ஆன் பண்ணி விடுவேன். இன்றைக்கி டீ டைம் வந்து நான் சொன்ன மாதிரி என் வீட்டுக்காரர் தான் வந்து டீ போட போகிறாரு. அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடெல்லாம் கூட்டி விட்டுருவேன். இங்கே லஞ்ச் பேக் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்பலாம் மெஸ்ஸி ஆகாது. இருந்தாலும் ஏதாவது கரை இருந்துச்சுன்னா ஒரு ஈர துணியில் தொடச்சி இந்த மாதிரி வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுருவேன். கிரைண்டரு எல்லாமே காஞ்சிருச்சு, இருந்தாலும் லைட்டாக அந்த ஈரம் இருக்குது. பருப்பு சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருக்குங்க. இது நைட்டு என் ஹஸ்பண்ட் தயிர் போட்டு சாப்பிட்டுக்குவார். அதுக்குள்ளே மாவுமே ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். ஸோ ஏதாவது சட்னி மட்டும் அரைச்சி தோசை தான் ஊற்றணும். இந்த லாண்ட்ரி வேலை இருக்குது பாருங்கள், அது என்றைக்குமே தீராத ஒரு வேலை. டெய்லியும் வாஷிங் மிஷின் போட்டு விட்டாலும் துணி சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படின்னே தெரியல. எழிலும் முகிலும் நிறைய ட்ரெஸ் மாற்றிடுவாங்க. முகிலுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறது ஒன்று, வந்து குளிச்சுட்டு ஒன்று போடுறானா, அதுக்கப்புறம் இதையும் கழட்டி வச்சுட்டு டைக்வாண்டோக்கு போட்டுட்டு போவான். அங்கே போய் நல்லாவே வந்து விளையாடுறாங்க. ஸோ எப்படியும் ஸ்வெட் ஆயிடுது. அதை வந்து வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெடெல்லாம் துவைக்கணும். இன்னொரு நாள் கிச்சன் க்ளீனிங் கிளாத்து, அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண கிளாத் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க லாண்ட்ரி ரூமில். அங்கே அந்த கேட்டை தெரியாமல் திறந்து வச்சுட்டு போயிட்டேன். சார் நேராக விட்டு வராரு பாருங்க. அந்த சைக்கிளை கொண்டு போய் நான் கராஜில் வைப்பேன். அவங்க அப்பா கொண்டு வந்து உள்ளே கொடுத்துருவாரு. நான் திரும்பவும் கொண்டு போய் கராஜில் வைப்பேன். திரும்பவும் அவர் கொண்டு வந்து உள்ளே கொடுத்துருவாரு. அது ரொடன்னு ஒரு சவுண்டு வருங்க. அப்பா நமக்கு தலையை பிச்சுக்கலான்னு இருக்கும். நான் போய் வெளியில் ஓட்டி விளையாடுறா, வீட்டுக்குள்ளே ஓட்டுறதுக்குன்னு ஒரு சைக்கிள் தனியாக இருக்குங்க. அதை யூஸ் பண்ணு அப்படின்னா அதை ஓட்டவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த வெள்ளை குதிரை என்னோட பிக்கஸ்ட் எனிமி அது. நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க 2 பேருமே. மேலே கொண்டு போய் பேசாமல் ஒரு ரூமில் போட்டுடலான்னா அவங்க அப்பா வேணும்னே கொண்டு வந்து கீழேயே வைக்கிறாருங்க. இந்த பசங்களை வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியறதில்ல. டாய்ஸ் எல்லாம் இனி க்ளீன் பண்ணிவிட்டு இனி கிளாஸுக்கு கிளம்பணும் அப்படின்னு நம்ம போய் அங்கே உட்காந்தாதான் டாய்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வீடு கூட்டி விடுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒதுங்க வச்சா தான் கூட்ட முடியும் இல்லையா? நான் மோஸ்ட்டாக அந்த வேக்யூம் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா கார்பெட்டுக்குமே அந்த ப்ரூம்லேயே கூட்டி விட்டுட்டோம்னா ஈஸியாக வந்துடும். கீழே மாஸ்டர் பெட்ரூமை தவிர மற்ற எல்லாமே ஹார்ட்வுட் ஃப்ளோர் தாங்க. மாஸ்டர் பெட்ரூம் மட்டும்தான் கார்பெட்டு. அதனால இந்த மாதிரி ப்ரூம் எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கூட தெரியும். பட் இதுதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ரக்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டா நல்லாவே குப்பை வந்துடும். இந்த லிவிங் ரூம் ரக், அதுக்கப்புறம் டாய்ஸ் ஏரியாவில் ஒரு ரக் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இதே மாதிரி கூட்டி விட்டுறலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த பேஸ் போர்டில் மேலே கொஞ்சம் குப்பை ஒட்டிகிட்டே இருக்குங்க. அது 2 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் வீடு கூட்டி விடுறேன். ஆனாலுமே குப்பை அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அதையுமே இப்படி ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ எனக்கு இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். எடுத்தோன்னா எல்லா குப்பையுமே டஸ்ட் பண்ணி விட்டுறலான்ட்டு இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கார்ட்லெஸ் வேக்யூமே என்கிட்ட ஒன்று இருக்குங்க. ஆனால் அது இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. எனக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு இதையே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா அண்ணனுக்கு அதை கடிக்க கூடாதா? அண்ணனுக்கு அதை கடிப்பேன். அவர் டீ போடுறதுக்கு வந்துட்டார். நான் இந்த பக்கம் கூட்டி விட்டுட்டு லாண்ட்ரி ரூமில் வாஷர்லேருந்து ட்ரையருக்கு துணியை மாற்றி போடணும். சில சமயம் வாஷர்லேருந்து துணியை தூக்கி ட்ரையரில் போடுறதுக்கெல்லாம் நான் மறந்துருக்கேங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஞாபகம் வரும், அச்சச்சோ போச்சு அப்படின்னு. ஏன்னா துணி ஈரமாகவே இருக்கும் இல்லையா வாஷரில், அதை அப்படியே தூக்கி அடுத்த நாள் ட்ரையரில் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் மறுபடியும் ஒரு ரின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் தூக்கி நான் ட்ரையரில் போடுவேன். ட்ரையரில் துணியை மறந்துட்டோம் அப்படின்னா கூட பிரச்சனையே இல்லைங்க, அடுத்த நாள் எடுத்து மடித்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த வாஷரில் துணியை மறந்துட்டோம்னா தான் பிரச்சனை. அதனால கையோடு அந்த வேலையை முடிக்கலைன்னா அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் நம்ம வாஷிங்கில் போட்டுட்டு வந்தோமே அப்படிங்கிறதையே நான் மறந்துடுவேன்.
முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொருத்தரோட துணி ஒரு 4 நாளுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா தனித்தனியா துவைச்சு எடுப்பேன். முகில் என்ன பண்ணுவான், முகிலோடத கொண்டு வந்து அவனே போட்டு எடுத்துக்குவான். கொஞ்ச நாளைக்கு அந்த ரொட்டீன் எங்களுக்கு செட் ஆச்சு. ஆனா, அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னா, டெய்லியுமே ஒரு லோட் வந்து போட்டுறலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். அன்னன்னைக்கு யூஸ் பண்ண துணி இருக்கும் இல்லையா, அது ஒரு லோட் போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஒயிட் இருந்ததுன்னா, அத மட்டும் சேர்த்து வச்சு நான் துவைச்சுக்குவேன். இந்த ரூம் பவுடர் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே முன்னாடியே என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கெஸ்ட்டு யாராவது வந்தாலுமே யூஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால 3 நாளைக்கு ஒரு தடவை இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். மாப் போட்டுருவேன். ஏன்னா பசங்க வெளியில் போயிட்டு கராஜிலிருந்து இந்த பக்கம் தான் வருவாங்க. ஷூவை கழட்டாமையே சில டைம் என்ன பண்ணிடுவாங்க, ஓடி வந்து ஸ்டூல் மேலே ஏறி ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஷூவில் ஏதாவது அழுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே திட்டு திட்டாக கரையாயிருது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அதுக்காகவே இந்த பாத்ரூமை 3 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னா மொத்தமாகவே ஷூவை கழட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க. வந்து ஏதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் வெளியில் போவாங்க விளையாடுறதுக்கு. அப்போ ஷூவை கழட்டாமல் அப்படியே வந்துடுவாங்களா, அந்த டைமில் தான் இந்த மாதிரி ஆகும். முகில் கூட பரவாயில்லைங்க, சொன்னால் கேட்டுக்குவான். எழிலுக்கு இன்னும் அதெல்லாம் தெரியறதில்ல, நேராக வந்துடுவார். அதுக்காகவே இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது டைல்ஸ் தான். நான் போனா லிக்விடு தான் இதுக்குமே யூஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் இருக்க ஹார்ட்வுட்டுக்கும் போனா தான் நான் யூஸ் பண்ணுறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த வேலை ஈஸியாக இருக்கும். வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சு ஒவ்வொரு டைமும் போய் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறப்ப தான் நமக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும். அதை க்ளீன் பண்ணுறத போஸ்ட்போன் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாப், அதுக்கப்புறமா அந்த க்ளீனிங் ஸ்ப்ரே எல்லாமே இந்த பாத்ரூம்லேயே தான் இருக்கும். இந்த மாப் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பக்கத்தில் லாண்ட்ரி ரூமில் நான் வச்சுருவேன். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அப்படியே லாண்ட்ரியில் தூக்கி போட்டு ஒரு வாஷ் கொடுத்துர்லாம். 3 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்தளவுக்கு வேலை இருக்கும். மற்ற நாளில் வேறு சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் எப்படியுமே அடுத்த நாள் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துடுவாருன்னு. முதல் நாளே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அண்ணனை கொண்டு போய் மேக்ஸ் கிளாஸில் ட்ராப் பண்ணுறதுக்கு அப்பாவும் தம்பியும் கிளம்பிட்டாங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீ குடிக்கணும். இந்த டீ பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. சூப்பராக உட்காந்து குடிச்சிட்டு தான் இனி அடுத்த வேலை. நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டோரிஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. எனக்கு சாங்ஸ் வந்து எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும். எனக்கு 90s சாங்ஸ்னால் ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால் அதுலேயும் எனக்கு அந்த பாட்டில் இடையில சில வரிகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தேடி தேடி தான் நான் வந்து ஸ்டோரிஸில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதனால் இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த சாங்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்றைக்குமே அப்படி ஒரு சாங் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் இது. பசங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த பாட்டெல்லாம் காதுக்குள்ளேயே நுழையாதுங்க. அவங்க சத்தம் தான் இதை விட அதிகமாக இருக்கும். ஏதோ சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே வந்தாச்சு இந்தியன் ஸ்டோர்லேருந்து. காய்கறிகள் எல்லாமே எடுத்து வைக்கணும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நான் போன தடவை ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன், செவ்வாய்க்கிழமை போனால் கொஞ்சம் காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு புதன்கிழமை தான் போனாங்க. புதன்கிழமை கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்திருக்கு. பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தார். மஞ்சள் பூசணி முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு நிறையா கொடுங்க. ஏன்னா அது வந்து ஃபைபர் ரிச் தான். இன்னொன்று நமக்கே வந்துட்டு ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த பீட்டா கெரட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய இருக்குங்க இந்த எல்லோ பம்கினில். எல்லோ பம்கின் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம். அதை ஸ்டீம் பண்ணி பியூரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். 6 மாத குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எழில் குட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ்லலாம் சாலிட்ஸ் வந்து கொடுக்கும்போது இந்த எல்லோ பம்கின் வந்து நிறையா நான் கொடுத்துருக்கேன். இப்போல்லாம் அந்த பியூரி மட்டுமே கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால அந்த பியூரி எடுத்து நான் சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா டிஃபன் சாம்பார் பண்ணிடலாம். டிஃபன் சாம்பார் ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. வெறுமனே பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்குமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கொள்ளுப்பருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் கடையும் போது இந்த பூசணிக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே போதும் காரத்துக்கு. வழக்கம் போல் தாளித்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எனக்கு தெரியும் கொள்ளுப்பருப்பு ரெசிபி, அது அடுத்த லாங் வீடியோவில் கண்டிப்பாக நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். பீட்ரூட், கேரட், முள்ளங்கி, பீர்க்கங்காய், பீன்ஸு. கேரட் 2 பாக்ஸில் இருக்கு இல்லையா, சின்ன பாக்ஸில் இருக்கிறது ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது தான். அது சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாது. இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் பற்றி கூட கேட்டிருந்தீங்க. இது ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் டீட்டெயில்டாகவே நான் சொல்லியிருப்பேன். லிங்க் எல்லாமே எல்லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே இருக்கும் லாங் வீடியோவில். ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு சீக்கிரமாலாம் காய்கறிகள் அழுகி போகிறதில்ல. இந்த லாஸ்ட் 2 தடவை பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி இலை மட்டும் வாங்கிட்டு வந்தால் சொதன்னு தான் இருக்குது. ரொம்ப அழுகி தான் வருது இலையே. அதனால் அது நைட்டு வரைக்குமே உணர்ந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் தூக்கி உள்ளே வச்சேன். அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா சீக்கிரமாகவே ஃபுல்லாக கெட்டு போயிடும்.
இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாருமே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம். முகிலுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு சின்ன ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபோல்டர் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கே வீக்காக இருக்கான், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறதே நமக்கு இதை பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறமா அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த தடவை விட்டுருந்தான். அதுதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து சில டைம் என்னென்னா ஸ்டோரி மாதிரி ஒன்று பில்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் அவர் இஷ்டத்துக்கு அவரோட கற்பனை திறமை எல்லாத்தையும் அதில் கொட்டியிருப்பார். அதெல்லாம் நம்ம படித்து பார்த்தோன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஓ, பையனுக்கு இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க தோணுதா அப்படின்னு. இதில் இந்த வாரம் டிராகன் பற்றி தாங்க எழுத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பேப்பரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிராகன் அப்படின்னு. அங்கேயே ஸ்பெல்லிங் இருக்குது. நம்மால் அதையே பார்த்து எழுதுறதுல தப்பாக எழுதியிருக்காரு. நான் கூப்பிட்டு கேட்குறேன், இங்கே பாரு தம்பி, டிராகன் இங்கேயே எழுதியிருக்காங்கல்ல, அதை பார்த்து அப்படியே எழுதியிருக்கலாம்ல அப்படிங்கிறேன். ஆமாங்கம்மா, இதை கூட நான் பார்க்கவே இல்லை பாருங்களேன், நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக நான் காப்பி பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். விளையாட்டாக பேசினாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவனுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். ஒரு வாக்கிங் போயிட்டு வருவாங்க சாயந்தரமாக. காலையில் பசங்க இல்லாமல் தனியாக போகும்போது தான் அது நமக்கான வாக்கிங்காக இருக்கும். சாயந்தரம் பசங்களுக்காக கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். போயிட்டு வந்து கம்பு தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டாச்சு. நைட் டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பசங்களை அவர் பார்த்துக்குவார். சாப்பாடு ஊட்டி விடுறதாகட்டும், அவங்கள ப்ரஷ் பண்ண வச்சு தூங்க வைக்கிறதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். 9 ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி ஜூட் அப்படின்னு நான் மேலே போயிடுவேன். போய் உட்காந்து கொஞ்சம் நான் எடிட்டிங்லாம் பண்ணணும். இது வந்து பெரிய இந்த ஒர்க்கு கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நேரம் கொஞ்சம் நம்ம செலவழித்து தான் ஆகணும். அப்போ தான் வீடியோ வந்து போட முடியும். ஸோ அதனால் அதுக்கான டைமை கொடுக்கணும் இல்லையா? அதனால் அந்த 9 மணிக்கு வந்து உட்காந்தாச்சு அப்படின்னா சில டைம் 11 ஆகும், 11:30 ஆயிடுது இப்போ கொஞ்சம் நாளாகவே. அதை முடிச்சுட்டு தான் போய் தூங்குற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் லேட் ஆகுதுங்கிறனால தான் காலையில் என்னால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியல. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கே எந்திரிச்சிடுவேன். 5 மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகி டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியறதில்ல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? டட்டா, பபாய்.